வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரூல் பார்க்க போகிறது என்டிட்டி இன்டெகிரிட்டி ரூல். என்ஷூர்ஸ் நோ நல் வேல்யூஸ் இன் த ப்ரைமரி கீ ஆஃப் எனி டேபிள். இப்போ நம்ம ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ ஒன்று சூஸ் பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கணும், அது இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் என்டிட்டி இன்டெகிரிட்டி ரூல். ஓகேங்களா? ஸோ நல் வேல்யூஸ் இல்லாமல் அது ஏதாவது வேல்யூஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, நேம் இருக்குது. இதில் நான் ப்ரைமரி கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். த ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் த ப்ரைமரி கீ. இட் கேனாட் பி நல். எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ் யூனிக் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் மட்டும் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு டேபிள் இருக்குது, ஆனால் இதில் வந்து நல் வேல்யூஸ் இருந்தால் அப்போ இந்த ரூலை வந்து பாதிக்கும். அப்போது ஒரு ப்ரைமரி கீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏதாவது வேல்யூஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் என்டிட்டி இன்டெகிரிட்டி ரூல். நெக்ஸ்ட் டாபிக் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ரூல். ரொம்ப சிம்பிள் தான். என்ஷூர்ஸ் எ ஃபாரின் கீ இன் ஒன் டேபிள் மேட்சஸ் எ ப்ரைமரி கீ இன் அனதர் ஆர் இஸ் நல். இங்கே பாருங்கள், இப்போது ஒருங்க ரெண்டு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று இருக்குது, என்ரோல்மெண்ட்டு டேபிள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, the student ID in the enrollment table is the foreign key. இங்கே பாருங்கள், இதுலேயும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, இதுலேயும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. அப்போது நான் என்ரோல்மெண்ட் டேபிளில் ஃபாரின் கீயை பயன்படுத்துறது ஸ்டூடெண்ட் ஐடி தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா இது ரெண்டு டேபிளையும் காமனாக இருக்கிறது தான். சரி, இப்போ நான் ஃபாரின் கீயை பயன்படுத்துகிறேன். that refers to the student ID in the students table. Okay, if you try to insert an enrollment with the student ID that does not exist in the student table. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடி 3ன்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணணும், வயலேட் பண்ணணும் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போது நான் இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 3 கொடுத்து நான் செக் பண்ணுறேன், ஏதோ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் 3 இருந்தால் தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபாரின் கீ என்ன பண்ணுது, இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்குது. இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி 3ல் போய் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே தான் 3ஏ இல்லையே, அப்போது எப்படி இன்சர்ட் பண்ண முடியும்? இங்கேருந்து ஃபாரின் கீ மூலிமா பண்ண முடியாது. அப்போது நம்மளுக்கு வந்து வயலேஷன்ஸ் ஏற்படும். அந்த ரூலுக்கு பேர் தான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ரூல். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம், ஃபாரின் கீ பயன்படுத்தி இன்சர்ட் பண்ணுறோம்னா, இன்சர்ட் பண்ணுற வேல்யூ அதுக்கான ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 2க்கு இன்சர்ட் பண்ணுறேன்னா இங்கே ஐடி 2 இருக்குது, ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ரூல் வயலேட் ஆகாது. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி நான் 5ல் இன்சர்ட் பண்ணுறேன்னா இங்கே 5 இருக்கணும், ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால் தானே அது ஒர்க் ஆகும் ஃபாரின் கீயில். ஸோ ஃபாரின் கீயில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ரூல், ப்ரைமரி கீயில் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா என்டிட்டி இன்டெகிரிட்டி ரூல். இதுதான் விஷயமே. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். என்டிட்டி இன்டெகிரிட்டி ரூல்னால் என்ன டெஃபினிஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ரூல்னால் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். டேபிள் 1, டேபிள் 2. ஸோ நம்ம ராங்காக சூஸ் பண்ணோம்னா வயலேஷன்ஸ் ஏற்படும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.